ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு வந்து அதிகமான வாமிட்டிங் இருக்குன்னா அவங்க வந்து அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு ப்ரெக்னென்சியில் ஏன் வாமிட்டிங் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேபி சொத்தி இருக்கிற அந்த நஞ்சு கூடிய அந்த ஃபார்ம் ஆகிற டைமில் வந்து அது ஹெச்சிஜி அப்படின்ற ஒரு ஹார்மோன் செக்ரீட் பண்ணும். இந்த ஹெச்சிஜி போய் உங்கள் பிரெயினில் இருக்கிற வாமிட்டிங் சென்டர்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணிடும். ஸோ ஒரு சில பேஷண்ட்க்கு நிறைய வாமிட்டிங் இருக்கும். மேபி 1 or 2 டைம்ஸ் தான் நீங்கள் பர் டே வாமிட் எடுக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. மேபி வீட்லேயே வந்து ஹோம் ரெமெடிஸ், இப்போது இஞ்சி தண்ணி இல்லை வந்து நிறைய தண்ணி குடிக்கிறது அண்ட் ஒரு சில மினிமல் டேப்லெட்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டிங்கனாலே அந்த கொமெண்டல் வாமிட்டிங்லாம் கம்மியாயிடும். ஸோ இந்த வாமிட்டிங் வந்து எத்தனை மாதத்தில் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி வந்து 4 months வந்து 3 to 4 months வாமிட்டிங் சப்சைட் ஆகிடும். இன்கேஸ் சப்சைட் ஆகலைன்னா கண்டிப்பாக டாக்டரை கேளுங்க. உங்களுக்கு வந்து டெலிவரி வரைக்குமே டேப்லெட் போடணுன்னா தாராளமாக போட்டுக்கலாம். இதனால் பேபிக்கு சைடு எஃபெக்ட் வராது, ரைட்? அண்ட் இப்போ நீங்கள் வாமிட்டிங்க்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து 8th month வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 3 months சரியாக சாப்பிடல, சரியாக தண்ணி குடிக்கலைன்னா 8th month 9th month வந்து பேபியோட வளர்ச்சி கம்மியாகும், பேபி சுற்றி இருக்கிற தண்ணி கம்மியாகும். ஸோ இதனால் பேபிக்கு வர காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகம். ஸோ வாமிட்டிங்கை கண்டிப்பாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், ரைட்? இன்னொன்று, இப்போ வந்து வாமிட்டிங் இருக்குது அண்ட் வந்து ஒரு 8 தடவை 10 தடவை பர் டே எடுக்கிற மேடம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேப்லெட் கொடுப்போம். டேப்லெட்டில் கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா இன்ஜெக்ஷன் அண்ட் ட்ரிப்ஸு கண்டிப்பாக போடணும். ஒரு 2-3 days வந்து தேவைப்படும் இந்த ட்ரீட்மெண்ட். ஸோ இதுக்கு அடுத்து வாமிட்டிங் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து என்ன சாப்பிட்லாம், என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 வந்து வாட்டர் இன்டேக் வந்து பர் டே மினிமம் 3 to 4 liters நீங்கள் குடிக்கணும். மினிமம் 3 liters ஆகுது கண்டிப்பாக குடிக்கணும். அண்ட் இதை எப்படி குடிக்கணும்னா பிரித்து குடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1 hourல ஒரு டம்ளர் குடிக்கணும். பட் வந்து என்னென்னா பிரித்து குடிங்க. அதை ஒரே அடியாக குடிச்சிங்கன்னா ஒரு சில பேருக்கு உடனே வாமிட் வந்துடும். இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் என்னென்னா, அந்த டேப்லெட் நீங்கள் போடும்போது மார்னிங் எம்டி ஸ்டமக்லேயே போட்டணும். நைட்டும் வந்து சாப்பிட்றதுக்கு 1 hour முன்னாடியே போடணும். மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் போட்டுட்டு 1 hourக்கு எதுவும் சாப்பிடாதீங்க. அப்போ தான் இந்த வாமிட் டேப்லெட் வேலை செய்யும். நீங்கள் சாப்பாடோடு சேர்த்தி போட்டிங்கன்னா டேப்லெட் வேலை செய்யாது, ரைட்? அடுத்தது என்ன சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் நீங்கள் வந்து இட்லி வித் தேங்காய் சட்னி ஆர் இடியாப்பம், தேங்காய் பால். தேங்காய் சட்னியில் வந்து காரமே இருக்கக்கூடாது, வெறும் லைட்டாக தாளித்து அதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆர் தோசை வித் தயிர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மத்தியானத்துக்கு வந்து ரைஸோட நீங்கள் வந்து பருப்பு சாதம், கூட்டு, பொரியல், தயிர் சாதம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சாம்பார், ரசம் இதுலேயுமே நீங்கள் நிறைய காரம், நிறைய புளி சேர்த்தி எடுத்திங்கன்னா அதுவும் வாமிட் வந்துடும். அதுக்கடுத்து வந்து இப்போ நைட் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே இட்லி, தோசை, ஒரு உப்புமா. பட் என்னென்னா காரமே இருக்கக்கூடாது, ரைட்? இப்போ நீங்கள் என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயிலி ஃபுட், ஸோ ஆயிலில் ஃப்ரை பண்ணது அண்ட் வந்து இந்த சில்லி பவுடரோ இல்லை வந்து பச்சை மிளகா இல்லை சிவப்பு மிளகா, கரம் மசாலா, பட்டை, லவங்கம், கிராம்பு இல்லை ஆயிலில் ஃப்ரை பண்ணது இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும், பட் உடனே வாமிட் வந்துடும், ரைட்? ஸோ இதெல்லாம் கம்பல்சரியாக வந்து நீங்கள் ப்ரெக்னென்சியில் வாமிட் இருக்குன்னா அவாய்ட் பண்ணிடுங்க, ரைட்? அண்ட் இதுக்கு அடுத்து என்னென்னா, நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கணும். நீங்கள் வாட்டர் இன்டேக்கும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுக்கலைன்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வரும். ஏன்னா வந்து இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வந்துடுது, ஸோ கான்ஸ்டிபேஷன் வரும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கலாம், வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ இந்த வாமிட்டிங்கை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புகிறேன். So for more pregnancy related tips, follow our channel. Thank you so much.